இன்றைக்கு நாம் பார்க்க போகும் கதை த மெஷின் தட் ஒன் த வேர்ல்ட். ஐசக் அசிமோவ் என்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜாம்பவான் எழுதிய கதை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து இன்றைய ரோபோக்கள் அனைத்தும் வேலை பார்ப்பதற்கு முக்கியமான படிநிலைகளை தன் கதைகளின் மூலம் வகுத்து கொடுத்த பெருமைக்குரியவர் ஐசக் அசிமோவ். ரஷ்யாவில் பிறந்து அமெரிக்காவில் பயோகெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்து தன்னுடைய அற்புத எழுத்துக்களை படைத்தவர். இந்த த மிஷின் தட் ஒன் த வார்ல முதல்ல எடுத்த உடனேயே பூமியில ஃபர்ஸ்ட் ஜன்னல்லாம் திறக்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் 4-5 ஆண்டுகள் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. நாம இப்போ வீட்டில் இருக்க மாதிரி ஜன்னலை மூல திறக்கிறாங்க. திறந்து எல்லாரும் கை தட்டுறாங்க. யாருக்காகவோ கை தட்டுறாங்க. பார்த்தா அப்படின்னு திருப்பி இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறாரு நம்ம கதையினுடைய அற்புத கதாநாயகன். அவர் பேர் ரோமர் ஷிஃப்ட். இப்படி திரும்பி பார்ப்பாரு. அங்க பார்த்தா அந்த மாடியில மேல் மாடியிலேருந்து அந்த ஜன்னல் வழியா ஒரு குட்டி குழந்தை ஒன்று கை தட்டும். அது பிறந்ததுலேருந்து அது ஜன்னலை திறந்ததே கிடையாது, கதவை திறந்ததே கிடையாது. அப்ப அந்த நேரத்தில் சொல்லுவாரு, புவி ஜெயித்து விட்டது என்று சொல்லுவார். புவி எப்படி ஜெயித்தது, என்ன ஜெயித்தது, என்ன பிரச்சனை? எங்கிருந்தோ வெளியிலிருந்து வரக்கூடிய, வெளி கிரகத்திலிருந்து வரக்கூடிய கிரகவாசிகள் புவியை ஆக்கிரமிப்பது என்று முடிவு செய்து பூமியில் இருக்கிற மனிதர்களை எல்லாம் அடிமையாக்குவது என்று முடிவு செய்து அவர்கள் ஒரு யுத்தத்தை தொடங்குகிறார்கள். அந்த யுத்தத்தினுடைய வீரர்கள், அங்கிருந்து வரக்கூடிய வீரர்கள் யாருன்னு கேட்டா கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள். இந்த நுண்கிருமிகளை புவியின் மீது ஏவி விட்டு அவர்கள் பூமியை எப்படியாவது ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை கணினி வழியே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கி இவங்க அதை ஸ்டடி பண்றாங்க. இந்த கதை எழுதப்பட்ட வருடம் 1961 வச்சுக்கிட்டா சூப்பர் கம்ப்யூட்டர்ங்கிற ஒன்னே அப்போது உலகத்துல இல்லை. அப்போது ஐசக் அசிமோவ் யோசித்து இதை எழுதியிருக்காரு. இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ல ஷிஃப்டினுடைய அவர் ஒரு மிலிட்டரி லெப்டினன்ட். அவர் மிலிட்டரி ட்ரெஸ்ல தான் இருப்பாரு. பூமிக்கான ஒட்டுமொத்த ஒரு ஆர்மியை ஃபார்ம் பண்ணி அந்த ஆர்மியை ஷிஃப்டினுடைய கையில ஒப்படைக்கிறாங்க. எல்லா நாடுகளும் இணைந்து ஷிஃப்ட் தன் போராட்டத்தை தொடங்குகிறார். ஷிஃப்ட் போராட்டத்தை தொடங்குவதற்கு எப்படி இப்போ யுத்தத்துல அவங்க இது பண்ணணும்னா வருகின்ற நுண்கிருமிகளை அவங்க அழிச்சிட்டே இருக்கணும். இதுதான் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அங்க நுண்கிருமியே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அந்த கிரகவாசிகள் போயிடுவாங்க. இதுதான் யுத்தத்தினுடைய அடிப்படை. அவருக்கு 2 அசிஸ்டன்ட்ஸ். ஒருத்தர் ஜான் ஹேண்டர்சன், இன்னொருத்தர் ஜெகோபல்ஸ்கி. இந்த ஜெபோகல்ஸ்கி என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னாக்கா கடைசியில உட்கார்ந்து அந்த மிஷின்ல அவர் தான் ஒர்க் பண்ணிருப்பாரு. அவரை கூப்பிட்டு ஷிஃப்ட் பாராட்டுவாரு. கடைசியா ஜெயிச்சிட்டோம், பூமி முழுக்க எங்கேயுமே நுண்கிருமி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல அப்படிம்பாரு ஜெபோல்ஸ்கி. என்ன, இந்த நுண்கிருமிகளை நாம் பலவற்றை திருப்பியும் அனுப்பிவிட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் இன்னும் நமக்கு யுத்தம் முடியல, இன்னும் கொஞ்ச நாள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம்னு அறிவிக்கலாமா அப்படின்னு கேட்பாரு. நீ விடு, இட் இஸ் செலிப்ரேஷன். அவங்க வெளியே வரட்டும். அவங்க வெளியே வந்தால்தான் நமக்கு இந்த கிருமிகள் திரும்ப வருமா, தாக்குமா, இது எப்படி அவங்க கிரகவாசிகள் நம்மள்ட்ட நடந்து போறாங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆஸ் அன் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இந்த சோலார் ஃபெடரேஷனுடைய தலைவராக நீங்க சொல்றதை நான் கேட்கணும். நான் இல்லைன்னு சொல்ல, ஹேண்டர்சன் சொல்லுவாரு. ஆனா இப்ப பூமியில மனிதர்கள் வெளியே வருவது சேஃப் கிடையாது. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 18 மணி நேரம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் சரி பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் கிட்ட போவாரு. அப்போ அந்த மிஷின் பிளாங்கா காமிக்கும். எந்த பக்கம் திருப்பினாலும் பிளாங்க் 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 பிளாங்க். நுண்ணுயிரி எதுவுமே நம்மளுடைய கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் இல்ல அப்படிங்கிறது தான் அது காமிக்கும். அப்போ ஷிஃப்ட் கேட்பாரு ஹேண்டர்சன்ட்டையும் ஜெப்லான்ஸ்கிட்டையும், நேற்று நைட்டு 10 நிமிஷம் நான் இந்த ரூம்ல இல்ல, 2 பேரும் என்ன பண்ணீங்க, உண்மையை சொல்லுங்க, எப்படி இந்த வாரம் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு கேட்பாரு. அப்போ 2 பேருமே ஒருத்தர் பார்த்துப்பாங்க, லைட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்போ கடைசியா ஜெப்லான்ஸ்கி பேச ஆரம்பிப்பாரு. நீங்க டேட்டாஸையும் யூவி ரேஸையும் தான் கொடுத்துருந்தீங்க. யூவி ரேஸும் டேட்டாஸும் போதுமா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. போதாதுன்னு நாங்க முடிவு பண்ணோம். என்ன பண்ணீங்க அப்படின்பாரு ஷிஃப்ட். நாங்க அந்த டேட்டாஸ்ல உள்ள பூந்து நாங்க ஹேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹேக்ங்கிற வார்த்தை இன்னைக்கு ரொம்ப பிரபலமான வார்த்தையா இருக்கலாம். ஆனா அன்னைக்கு ஐசக் அசிமோவ் இந்த வார்த்தையை 1961ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய அதிசயம். என்னடா ஹேக் பண்ணீங்க, எப்படா நடந்தது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட கேட்பாரு. we destroyed them. எதை அப்படின்னு கேட்பாரு. டேட்டா. ஏன்னா இந்த டேட்டாஸை படிக்கிற அளவுக்கு நுண்ணுயிர்களுக்கு அறிவு அதிகமாயிடுச்சு.
கொஞ்சம் கொஞ்சமா இந்த நுண்ணுயிரிகளை கொண்டு எந்த மூலையில இருந்து இந்த மனிதர்கள் நுண்ணுயிரிகளை அழிச்சிட்டு இருக்காங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நுண்ணுயிரிகள் நம்மளுடைய மெஷின்குள்ளேயும் வர ஆரம்பிச்சுது. அப்ப நாங்க கண்டுபிடிச்சோம், மெஷின்ல இருக்கிற கம்ப்ளீட்டா டேட்டாஸ் பூரா கரெக்ட் பண்ணி விட்டுட்டு நாங்க அதை ஃபுல் அண்ட் ஃபுல் குழப்பிட்டோம். அதனுடைய குழப்பத்தினுடைய பின் விளைவு என்னன்னா, அதுக்குள்ள நாங்க கொடுத்த டேட்டா எல்லாமே அந்த மாற்று கிரகத்தினுடைய அந்த மனிதர்கள் பத்தின டேட்டாவை கொடுத்துட்டோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நுண்ணுயிர்கள் அந்த டேட்டாஸ் ரீட் பண்ணி மனிதர்கள் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு போகணும். இப்ப அந்த நுண்ணுயிர்கள் கண்டுபிடிச்சு போயிருக்கிறது அந்த கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா, இப்படி செய்யறதுன்னு ஏன் முடிவு பண்ணீங்க? ஒருவேளை இது பூமரேங் ஆகி நம்மளையே தாக்கி இருந்தா அப்படின்னு ஷிஃப்ட் சொல்லுவாரு. அதுதான் நடக்காது. நம்ம பூமியில எப்பவோ ரூபா நோட்டு, சில்லற காசு இதெல்லாம் போயிடுச்சு. எப்போ அதெல்லாம் முடிவு கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருமே இப்ப வெறும் பேங்க் டு பேங்க் மாத்திக்கிறாங்க. ஏன்னா வெளில வர முடியாதுல்ல. ஆனா இவங்கிட்ட ஒரே ஒரு காசு இருந்தது, அதை எடுறா அப்படின்னுவோம். உடனே அவர் அந்த காசை எடுப்பாரு. ஜப்லான்ஸ்கி, நாங்க பூவா தலையா போட்டு பார்த்தோம், செய்யலாமா வேணாமா, ஹெட்டா டெய்லா போட்டு பார்த்தோம். நாங்க நினைச்சது வந்தது, சரின்னு அகஸ்மாத்தான் அடிச்சு விட்டோம், எப்படியோ ஜெயிச்சிட்டோம்ல அப்படின்னுவாரு. அப்படின்னா ஜெயிச்சது மிஷின் இல்லடா, மனுஷங்க தான்டா அப்படின்னு ஷிஃப்ட் சொல்லுவாரு. சொல்ற இடத்துல வெளியில பூரா கூட்டம் அதிகமாயிடும். எல்லாரும் பட்டாசு வெடிப்பாங்க, நிறைய பேர் விளக்கெல்லாம் பொருத்துவாங்க, நிறைய பேர் கடைசியில எல்லாரும் வெளியே ஓன்னு கத்துவாங்க. ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல கதை முடிஞ்சிடும். மிக அற்புதமான இது போன்ற இன்னொரு சிறப்பான கதையோடு நாளை சந்திப்போம். நன்றி.